AWS கிளாஸஸில் இந்த கொஷினை ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டார். இந்த S3 பக்கெட்டில் நம்ம வேர்ஷனிங்கை எனேபிள் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைலை கவனிச்சிங்கன்னா index.html 9 வேர்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எத்தனை வேர்ஷன்ஸ் தான் க்ரியேட் ஆகும்? இதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாதா? இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டீப்பரான கண்டென்ட்டை என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எத்தனை வேர்ஷன்ஸ் நீங்கள் உங்கள் S3 பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அத்தனை வேர்ஷன்ஸ்க்கும் ஸ்டோரேஜ் காஸ்ட் நீங்கள் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேர்ஷனோட சைஸ் வந்து 1 MB இருந்ததுன்னா, அது 10 வேர்ஷன்ஸ் இருந்ததுன்னா 10 MBக்கு உண்டான ஸ்டோரேஜ் காஸ்ட்டை நம்ம பே பண்ணணும். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, வேர்ஷனிங்க்கு லிமிட்டே கிடையாது. எத்தனை தடவை நீங்கள் அந்த ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணுறீங்களோ அத்தனை வேர்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ ஹார்ட் லிமிட்டே கிடையாது. அவ்வளோ வேர்ஷன்ஸ் எல்லாம் தேவையில்ல. 2-3 வேர்ஷன்ஸ் இருந்தால் போதும். ஆக்சிடென்டல் டெலிஷன் மாடிஃபிகேஷனில் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் வேணும். காஸ்ட்டை கட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? உங்கள் S3 பக்கெட்டில் மேனேஜ்மெண்ட் டேப் இருக்கும். மேனேஜ்மெண்ட் டேபு கீழே கிரியேட் லைஃப் சைக்கிள் ரூல், அந்த லைஃப் சைக்கிள் ரூலில் வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை பார்க்கலாம், ரூல் ஆக்ஷன்ஸ்னு. இந்த ரூல் ஆக்ஷன்ஸில் பெர்மனெண்ட்லி டெலிட் நான் கன்கரண்ட் வெர்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எத்தனை வெர்ஷனை மெயின்டைன் பண்ணுமோ அந்த ஆப்ஷனை அது கேட்கும். இதில் நம்பர் ஆஃப் டேஸை மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம வெர்ஷனை இதில் கொடுக்கலாம். ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவே லைஃப் சைக்கிள் ரூலு 3 வெர்ஷன்ஸை நம்ம S3 பக்கெட்டில் மெயின்டைன் பண்ணோம். இந்த மாதிரி AWS கான்ஃபிகரேஷன்ஸை டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்க என்னோட கிளாஸஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள்.